அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் இர்ஷாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கிச்சனுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த திங்ஸ்லாம் என்னென்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த திங்ஸ் எல்லாமே நான் எங்கள் ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைசஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ். வாங்க அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரௌன் கலரில். இதுக்குள்ளே ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறத இந்த ஸ்பூனால் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நான் வந்து இது எதுக்காக வாங்கினேன்னா, தனியாக யூடியூப்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். வாங்க இது எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். 279 ரூபா. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக கிளாஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இது பிடிச்சி ஓப்பன் பண்ணுறது பாருங்கள், அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்குது. இப்போ இது இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா நட்ஸையுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸில் காஞ்ச திராட்சை, டேட்ஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம யூடியூப்காக தான் இதையும் நான் வாங்கியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் 2ஆக வாங்கிட்டேன். சேம் அதே பாக்ஸ் தான். லிஸான்னு இருக்குது, கம்பெனி நேமுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இதுவும் அதே ரேட்டு தான், 279. இது ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேம் அதே மாடல் தான். இதில் என்னன்னா அதே மாதிரி இந்த அத்திப்பழம், வால்நட்டு, அக்ரூட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வாங்கிட்டேன். பார்க்கும்போதே கிளாஸியாக இருக்குது, ஆனால் இது பிளாஸ்டிக் தான். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்டு இருக்குது. ஒரு 5 விதமான நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பவுல் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் இருக்குது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 285 ருபீஸ். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்காக நான் ஐஸ்கிரீம் பண்ணணுன்னு இருந்தேன், ஆனால் சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பவுல் இல்லை. இதை வாங்கிட்டு தான் பண்ணுங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் போட்டிருந்தேன். ஃபைனலி இந்த பவுலை வாங்கிட்டேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம இதை பார்க்கும்போது ஒரு ரிச் ஒரு ஃபீல் வருது. இதை வந்து ஐஸ்கிரீமும் சர்வ் பண்ணிக்கலாம், டெசர்ட்டும் அந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 320 ml 6 பீசஸ் இருக்குது. ஓஷன் கம்பெனி. இது வந்து நார்மல் கிளாஸ் கிடையாது, இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஜூஸ் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 509 ருபீஸ், 509 ருபீஸ். இதில் ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபலூடாலாம் போட்டால் இந்த மாதிரி கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஹை ரிச் ஃபீலிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்துருப்போம். இந்த கிளாஸை நான் ட்ராயிங் கூட பண்ணியிருக்கேன். இது வந்து 6 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜக்கு. இதுவும் வந்து கிளாஸ் தான் பாருங்கள். இதில் வந்து 5 பீசஸ் மொத்தம் இருக்குது ஜக்கோட சேர்த்து. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 467 ருபீஸ். வாங்க அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி கிளாஸில் ஜக்கு வாங்கணும்னு. இந்த நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 3 வருஷம் ஆகப்போகுது. நான் தண்ணி குடித்தன வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக எப்படியாச்சும் இந்த கிளாஸ் ஜக்கு வாங்கணும்னு நான் இது பண்ணி ஃபைனலி இப்போ யூடியூப்காக வாங்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே இருக்கிறது பிளாஸ்டிக் தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது சேஃப்டி முக்கியம்ல, அதனால் மேலே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு 4 கிளாஸஸ் தண்ணி கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா திக்காக தான் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கிளாஸ் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ருப்பீஸ். இந்த கிளாஸில் நம்ம ஃபலூடா ஜூஸ் இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஜூஸ் கிளாஸஸ் தான். இது பார்க்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்துச்சு. பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஃப்ளவர் மாதிரியே இல்லை, அந்த மாதிரியே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 90 ருப்பீஸ். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிச் ஃபீலிங் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரே ஒன்று எடுத்திருந்தேன். இந்த ட்ரேயோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருப்பீஸ். இந்த ட்ரே வந்து நம்ம ஏதாச்சும் காஃபி ஜூஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணலான்னு நான் எடுத்திருக்கேன். இதிலே 2 கலர் இருந்துச்சு. கோல்டன் கலர்லேயும் ஒன்று இருந்துச்சு. நான் சில்வர் கலர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர். இந்த கப் அண்ட் சாசரில் 6 பீசஸ் இருக்குது. இது நான் இப்போ வாங்கலை, இது என் மேரேஜுக்கே கிஃப்டாக வந்தது. நான் வந்து யூஸ் பண்ணாமல் மேலே வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 650 இருக்குது. ஆக்சுவலி இது எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட் காலேஜ் மேட் தான் எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 6 கப்பு இருக்குது. ஆக்சுவலி நான் இன்னொரு செட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இதை நான் யூஸ் பண்ணாமல் இதை மேலே எடுத்து வச்சுருந்தேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இனி இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். 38 ருப்பீஸ். நம்ம ஏதாச்சும் குழம்பு இல்லை சாப்பாடு இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தம்பிக்காக இந்த குட்டி பிளேட்டு வாங்கினேன். இதில் எக்கு வச்சுக்கிட்டு சாப்பாடு வச்சு தம்பிக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாடி பார்த்திங்கன்னா கிளாஸ். ஆக்சுவலி இதுவும் இப்போ நான் வாங்கலை. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினதுல இதில் 6 பீசஸ் வரும். மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், ரேட் தெரியல. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் நான் நெய்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஐட்டம் தான். இது எனக்கு சத்யாவில் கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஒரு கிச்சன் டூரில் சொல்லியிருந்திருப்பேன். எல்ஜி டிவி வாங்கியிருந்தேன். அதுக்காக ஒரு மிக்சியும் இந்த மாதிரி 2 கிஃப்ட் பாக்ஸஸும் கொடுத்துருந்தாங்க. ஒன்று நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னொன்று யூஸ் பண்ணாமல் மேலே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸஸ் இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜு யூஸ் கண்டெய்னர் தான். இப்போதைக்கு நான் ஃப்ரிட்ஜு யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்மால் சைஸ் ஒன்று, மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ்னு 3 பாக்ஸஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் யூஸ்க்காக தான் வச்சுருக்குறது. இதில் இந்த மாதிரி கறி லீஃப், புதினா, மல்லி இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மீடியம் சைஸ் பாக்ஸில் வந்து நம்ம பேக்கெட்டில் எப்பயாச்சும் மைதா மாவு, கோதுமை மாவுலாம் வாங்குவோம். அதெல்லாம் கொஞ்சம் மீதி இருக்கும் போது அந்த பேக்கெட்டை நான் கவர் பண்ணி இதில் வச்சுருவேன். இதில் பார்த்திங்கன்னா மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இட்லி மாவு, தோசை மாவுலாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கி 1 வருஷம் ஆகுது. ரேட்லாம் எனக்கு மறந்துடுச்சு. இந்த 3 பாக்ஸஸ் அப்படியே எடுத்து நான் வச்சுட்டேன். இதில் ஒன்று மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து 1100 ml குவான்டிட்டின்னு போட்டிருக்கு. இந்த பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் தான். இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். இதில் நம்ம ஏதாச்சும் ஸ்பைசஸ்ஸு இல்லை வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். யூஸ் பண்ணலை, எடுத்து ஒரு பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்து வச்சேன். ஆனால் யூஸ் பண்ணல, அதுவும் ஓரமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான்.
ரேட்டு தெரில. நான் மேக்ஸிமம் நிறையா வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து மேலே வச்சுருந்தேன். சரி நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது இதையும் சேர்த்து அன்பாக்சிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். சில்வர் ஜக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்டீலில் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் அப்போ வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டெய்னர் தான். இதில் மொத்தம் 5 பீசஸ் இருக்குது. இந்த 5 பீசஸுமே நான் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதோட சின்ன சைஸ் பாக்ஸ் உள்ளே இருக்கும். ஒரு காமெடியில் வந்து இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ண பிரிக்க உள்ளே வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எடுக்க உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தம் 5 பாக்ஸஸ் இருக்குது. இதுவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ்க்காக தான் வாங்கினேன். ஏதாச்சும் மீந்து போன சட்னி அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதில் 99 ருபீஸ்க்குனால 2ஆக வாங்கினேன். ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொன்று எடுத்து வச்சுட்டேன். இப்போ மொத்தமாக எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலாமேன்னு வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஃபைனலாக இதுதான் நான் வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸுமே. இவ்வளோ திங்ஸுமே நான் எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரில. ரொம்ப தைரியமாக எல்லா திங்ஸுமே நான் வாங்கிட்டேன். எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் 1 வருஷமாக 2 வருஷமாக பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் தம்பி பிறந்தான். குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இதாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் ஹஸ்பண்ட்டை தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றுமே சொல்ல டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேம்மா டின்னர் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இது அந்த மாதிரி கேட்டிருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் டின்னர் என்னன்னு கேட்குறாரு சொல்லிட்டு பார்த்தா நான் உடனே சரி ஓகே சப்பாத்தி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு சப்பாத்தியா அப்போ நீ எப்போவுமே பண்ணுவிய ஸ்டஃபிங் அந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொன்னார். சரி நானும் போய் திட்டிக்கிட்டே பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு மொத நான் போட்டது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி தான். உடனே நான் கேட்ட உடனே வந்து நான் எதிர்பார்க்காம நான் அப்போ தான் பேசிட்டு இருந்தேன். உடனே வந்து எனக்கு இந்த யூடியூப் அவர் தான் வந்து எனக்கு இது பண்ணியே கொடுத்தாரு. இதுக்காக ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு நான் தைரியமாக எல்லாமே செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மாவும் தான். 2 பேரும் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இந்த மாதிரி நான் செய்ய உன் இஷ்டம் போல் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார். நான் என்னெல்லாம் செய்கிறேன்னா எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா எனக்கு பக்கத்துணையாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது. என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, என் பிரதர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வெரி தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. என்னை இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குட்டி இர்ஷாத் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவரும் எனக்கு சரியான முறையில் கோஆப்ரேட் பண்ணினா என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ரொம்ப அமைதியான பிள்ளை, சொல் பேச்சு கேட்குற பிள்ளை. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு Jan 15 வந்து பர்த்டே, அதுவும் நம்ம செலிப்ரேட் பண்ணி அந்த வீடியோவும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். என் குழந்தைக்கு உங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக தேவை. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய் பை, see you. Thank you for watching.